பிரேஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த ஊரோட எல்லை பகுதியில வாழ்ந்து வந்த ஜனங்கள்லாம் ஒன்று திரண்டு ராஜா கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அரசரே, நாங்க வாழுற அந்த எல்லை பகுதியில அடிக்கடி பக்கத்து ஊருக்காரங்க வந்து எங்களோட நிலத்தெல்லாம் வீணாக்கி போடுறாங்க, எங்களோட உடைமைகள் எல்லாம் அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி முறையிட்டாங்க. இதை கேட்ட அரசரு, அப்படியா, கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் தரேன். இப்போ நீங்க அமைதியா உங்களோட இருப்பிடத்துக்கு போய் நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஊர் ஜனங்க நாட்கள் கடந்துச்சு ஒழிய அந்த எல்லை பகுதியில ஒரு காவலர் கூட வந்து நிக்காததை பார்த்தாங்க. அட, ராஜா கிட்ட போய் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, ஒருத்தர் கூட வந்து நிக்கலையே பாதுகாப்புக்கு. அட, இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா, நம்ம கைதான் நமக்கு உதவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே சில பேரா திரண்டு அந்த எல்லை பகுதியில போய் பக்கத்து ஊருக்காரங்களை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் எதிர்க்க போனாங்க. ஆனா உண்மையிலேயே ராஜா அனுப்பி வச்சிருந்த படையினர் ஒளிஞ்சிருந்து அந்த எல்லையை பாதுகாத்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க இந்த ஜனங்கள்லாம் திரண்டு போறத பார்த்த உடனே ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில வினாடியிலேயே அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த பக்கத்து ஊருக்காரங்க இவங்களை தாக்கி சில உயிர் கூட போயிடுச்சு. நிறைய பேருக்கு பெரிய காயங்கள்லாம் பட்டுருச்சு. அதுக்குள்ளர பதுங்கி இருந்த இராணுவ வீரர்கள்லாம் வெளியே வந்து அவங்கள தாக்குனாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பக்கத்து ஊருக்காரங்க பயந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களையும் அடிப்பட்டவங்களையும் அவங்க பாதுகாத்து நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. என்ன மோசமான ஒரு நிலைமை! ஆமாங்க, ராஜா சொன்னதை நம்பாத அந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான். நம்ம சில பேர்கிட்ட சில பொறுப்பை சொல்லுவோம். ஆனா அவங்க செய்யறதுக்குள்ளே நம்ம இந்த காரியத்தை எடுத்து செய்யலான்னு போய் பெரும் பிரச்சனையில மாட்டிக்குவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14. ஆமாங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம அமைதியா தான் இருக்கணும். அப்படி நம்ம அமைதியா இல்லாம நம்ம யுத்தம் பண்ணா அவர் அமைதியாயிடுவாரு. என்னங்க, அவர் யுத்தம் பண்றதுக்கு நம்ம சும்மா இருக்கலாமா? காட் bless you all.